Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா இதுதான் என்னோட அவுட்ஃபிட். இன்னைக்கோட அவுட்ஃபிட் இது வந்து மோனா மேரேஜ்னா ஈவென்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ற முந்தின டேல இருந்து एक्चुअली வந்து 7 ஈவென்ட் நமக்கு வரப்போகுது. நாளைக்கு காலையில மார்னிங் தான் பந்தக்கால் நம்ம வைக்க போறோம். அதுக்கு பிஃபோர் தட் டே வந்து நமக்கு வந்து நெயில் ஆர்ட், அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வாசல்ல கோலம் போடுறது. இன்னைக்கு ஃபுல்லாவே வந்து டே இன் மை லைஃப் தான் என்னோடது வரப்போகுது. மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க. இன்னைக்கோட அவுட்ஃபிட் என்ன அப்படினா ஒரு கிரீன் கலர் saree, அதுக்கு உண்டான ஒரு லாங் டாலர் செயின், அதுக்கப்புறம் நம்மளுடைய அப்பயே போடுற குட்டி பெண்டன்ட், அப்புறம் ரெண்டு கையில் ஒரே கையில் வளையல் போடுவேன். இன்றைக்கி அந்த கையில் வளையல் ரெண்டு கையிலையும் மாற்றி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக்கு, பூவு, குங்குமம் எல்லாம் வச்சு பொண்ணுக்கு அம்மாவா அவ்வளோதான் ரெடியாகி நிற்கிறேன். ஓகேவா? என் கல்யாண பொண்ணு அங்கே சூப்பராக ரெடியாக இருக்கா. அதை விட அதை அவ சேனலில் பார்ப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுவாரஸ்யமாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னப்பா உனக்கு குங்குமம் வச்சுக்கோன்னா அப்படியே பட்டை தீட்டி விட்டுருக்குற மேல டாப்ல. அது என்ன சொல்றது, இது அழகா சின்னதா வைக்கணும் குங்குமம். இது வந்துட்டு அது ரொம்ப திப்பி திப்பியா இருக்கா, டக்குன்னு இழுத்தோன்னா அப்படியே அப்படியே ஆயிடுச்சு. நெத்தியில அவ்வளவு சீக்கிரம் ஓட்ட. சரி, இப்ப எதுக்கு கிளம்பிட்டு இருக்கிற? கல்யாண வீடுப்பா. டெய்லி அழகா ட்ரெஸ் பண்ணி எல்லாரும் தெரியணும். யாரு கல்யாண பொண்ணு, யாரு கல்யாண பொண்ணோட அம்மா அப்படின்லாம் தெரியணும். கல்யாண பொண்ணு அப்பா தெரியவே கூடாது, வேலைக்கார மாதிரியே சுத்தணும். ஓ, கல்யாண பொண்ணோட அப்பா அப்படின்னு தெரியும். புரியுதா? அது மத்த அப்பாப்பா, நான்லாம் அப்படி கிடையாதுப்பா. நீ அப்படியே சுத்தின்னு இருக்க. காலையில இருந்து அப்படியே சுத்தி, காலையில இருந்து அப்படிதான் சுத்திட்டு இருக்கேன்னா நான் போட்டிருக்க காஸ்டியூம் காட்டு. என் மூஞ்சி வேணா ஓகே, ஏன்னா மார்னிங்ல இருந்து நான் சுத்திட்டு இருக்கிறதுனால என் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது. பட் என் காஸ்டியூம் பார்த்தா வேலைக்கார மாதிரியா தெரியுது. உனக்கு வேலைக்கார மாதிரி தெரியல. இப்போ கூட ஒன்றும் இல்லை, ஒரு 10 மினிட்ஸ் குத்திங்கன்னா அழகா மூஞ்சி மேக்கப் பண்ணி அழகா ரெடி பண்ணிப்பேன். ஆல்ரெடி ஹீட்டர் போட்டு வச்சுக்குது. அப்பாவும் தம்பியும் போய் முதல்ல குளிச்சு டட்டி பலோஸ் குளிச்சு ரெடி ஆகுங்க. வந்து நிறைய வேலை இருக்குது. ஸோ பட் எனக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன வேலை அது சொன்னா எல்லாம் திட்டுவீங்க. கல்யாண வேலையை வச்சுக்கிட்டு இது ஒரு வேலையா உனக்கு அப்படின்வீங்க. என்ன வேலை? மதகச்ச ராஜா. ஓ, சினிமா. இப்போ யார்ப்பா வீடியோ எடுப்பா? யார்ப்பா வீடியோ எடுப்பான்னு போயிட்டா? நெயில் ஆர்ட் வீடியோ தானே. ஆமா, யார் எடுப்பா? மாற்றி மாற்றி எடுத்துக்கோங்க. பா அதுக்கு தான்ப்பா இவ்வளோ காசு கொடுத்து அப்படியே சும்மா நீ யாருமே தேவையில்லப்பா. அப்படி நீயே இப்படி பிடிச்சிக்கலாம். ஏ கமான், ஏ கமான், ஏ கமான், இப்படி நின்னா அப்படி மாறும், இப்படின்னா இப்படி மாறும், இப்படின்னா இப்படி மாறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இதுக்கப்புறம் தான் டே ஃபுல்லாக போகும். இன்னைக்கு என்ன சமையல் நான் காட்டுறேன். சண்டே தான். சண்டே ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வஞ்சரம் மீன், பிக் வஞ்சரம் மீன் ஃப்ரை, அப்புறம் வந்து சங்கரா மீன் குழம்பு. இது யார் வைக்கிறா அப்படின்னா எங்கள் அம்மா தான் வைக்கிறாங்க. இதுதான் எங்கள் அம்மா. ஓகே, இங்கே கொஞ்சம் வச்சுருக்காங்க. எல்லாம் வீடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு அது இதுன்னு. ஹலோ, இட்ஸ் மை சேனல். ஹாய் சொல்லு. ஹாய். பிரியா மகேஷ் ராஜால வரையமா மைத்துமா vlogs. ஆமா, இது மைத்துமா vlogs. நல்லா பாத்துக்கோங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க. ஓகே, மைத்துமா vlogs ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து கல்யாண பொண்ணு காட்டுறேன். எஸ், கல்யாண பொண்ணு. இதுதான் கல்யாண பொண்ணு. கல்யாண பொண்ணு மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. இது வந்து அதான் சொல்கிறேனேடா, கல்யாண பொண்ணோட அப்பாவும் தம்பியும் வந்து வேலைக்கார மாதிரியே இருக்கணும். என்னப்பா அப்படி பேசுற நீ? என்ன கூட சொல்லுப்பா, பரவாயில்லப்பா. அவனெல்லாம் சொல்லவே சொல்லாதப்பா. அவன் தான் மகாராஜா. படுப்பான், தூங்குவான், மொபைல் பார்ப்பான், வந்து உட்காருவான். அவன் வேற, நான் வேற. இதெல்லாம் குட்டீஸ் எல்லாம் வந்து மோனாஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஓகே, அதனால மோனாக்கு வந்து மணப்பெண் தோழர்கள். மணப்பெண் தோழர்கள் மூவரும். ஏண்டா, பிக் தம்பி, பிக் தம்பி, சின்ன பெரிய தம்பி, பிக் தம்பி, சின்ன பெரிய தம்பி, அப்புறம் சின்ன தம்பி, குட்டி தம்பி. கரெக்டா? கரெக்டா இல்லையா? இவன் பெரிய தம்பி தான். அவன் பெரிய தம்பி, அவன் உனக்கு பெரிய தம்பி. அவனுக்கு பெரிய தம்பி இவன், இவனுக்கு பெரிய தம்பி அவன். தம்பி அண்ணன். நீ தானே குட்டி தம்பி. மோனாக்காக்கு நீ தானே குட்டி தம்பி. ஆமா. ஓகே, இவங்கெல்லாம் தான், இவர்கள் எல்லாரும் தான். வாவ், வாட் அ பிக். அண்ணா வந்து எட்டி பாட்டு முதல்ல போஸ்ட் கொடுக்குறானான்னு பாரு. நாடா இப்படி சொல்லிட்டாங்க ராவா. உன குட்டி வயிற்றுக்குள்ள இருந்து நாங்க பாத்துன்னு இருக்கண்டா. இவனை கூட இல்லடா, நீ தாண்டா உன்னை வயிற்றுக்குள்ள இருந்து நாங்க பாத்துன்னு இருக்கண்டா. அவங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருந்து. எங்க பாருடா, நீ தாண்டா. எங்க பாரு, நீ தான். யாரா அது?
யாரு நீதான் எப்ப எடுத்தது நீ இவ்வளோன்னு இருக்கும் போது எடுத்தது நானு என் கூட தான் சுத்தின்னு இருப்ப இப்ப ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பி என் கூட நீ சுத்தினுங்க ஏன்டா முன்னாடி தெரியுதா ஒரு பில்லோ எடுத்துன்னு வந்துருவாரு ஐயா. ஆமா பில்லோ பால் பாட்டில் எடுத்து பில்லோ பால் பாட்டில் எங்க எடுத்துன்னு வந்துட்டு அங்க ஒரு சோஃபா போட்டுருப்போம் வந்துருவான் மடியில படுத்துப்பான் பில்லோ போட்டுப்பான் வாயில பால் பாட்டில் வச்சுப்பான் காலாட்ட சொல்லுவான் நான் உட்காந்து காலாட்டின்னு இருப்பேன் நானே அப்பதான் ஏச்சு வந்திருப்பேன் வந்து காலாட்டி வேணுமா உட்காந்து நான் காலாட்டி தூங்க வைப்பேன் ஞாபகம் இருக்கா அவனுக்கு தெரியும் சரி ஓகே ஓகே என்ஜாய் 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 ஈவினிங் யார் டான்ஸ் ஆட போறீங்க யார் ஈவினிங் டான்ஸ் ஆட போறீங்க நீயா ஓகே நீ ரோவா டான்ஸ் ஆடுவியா ஓகே ஓகே சாயந்தரம் பார்க்கலாம் இவங்களோட டான்ஸ் எல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து நம்ம கெஸ்ட்டு ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்து நெயில் பண்ணிட்டு போனாங்க அதில் நானும் ஒருத்தி பாருங்க எவ்வளோ அழகாக நெயில் ஆர்ட் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் ஸ்டோன் மட்டும் வைக்கலாமா இப்போ வேணாம் ஈவென்ட் முடிஞ்சு கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்க கூடாது டிஃபரன்ஸ் தெரியணும் ஓகே இது வந்து ஈவென்ட்டோட எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் மேட்ச் ஆகுற மாதிரி நம்ம வந்து நெயில் பண்ணிருக்கோம் அப்படி நான் பார்த்துதான் ஒரு கலர்ல ஒரு ஈவென்ட் அப்போ ஒரு கலர்ல ஒரு ஃபிங்கர்ல போட்டிருந்தா எல்லா கலருக்கும் இப்படி அப்போ வந்து எடிட்டரும் கேமராமேனும் இப்படி நம்ம கூட டிராவல் பண்றாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் டிராவல் பண்ற மாதிரி ஆயிடும். இல்ல அப்படி சொல்ல வரல நெயில் ஆர்ட் அவங்கள சொல்ல வரல நான் சொல்றேன் 5 கலர் 5ல போட்டிருக்கா இதுல ரெட்டு கிரீனு எல்லோ ப்ளூ பிங்க் லாவெண்டரி அப்படி போட்டிருக்கலான்னு பார்த்தேன். அது நல்லா இருக்காது. ஏன் மல்டி கலர்ப்பா மல்டி கலர் ஒவ்வொரு விரலுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த யோசனை எனக்கு வராம போயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து ரிசப்ஷனுக்கு போட்டுக்கோ பண்ண மேரேஜ் இருக்கு ரிசப்ஷன் இருக்குது ஈவென்ட் தான்ப்பா கலர் கலரா இருக்குது சார் மிஸ் பண்ணிட்டேன் ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ பேபிமா நீ ஓவரா பண்ற பேபிமா என்னைக்குடா அப்படி நான் சொல்றேன். அது அவங்களுக்கு காது கேட்கல காது கேட்டிருந்தா கரெக்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி திருப்பி அவங்க கிட்ட சொல்லுவோம். நீ ஃபங்கியா பண்ணுப்பா. ஃபங்கியானா இப்படி ஒரு தடவை இப்படி பண்ணுமா இப்படி ஒரு தடவை இப்படி பண்ணுமா இப்படி பண்ணிட்டு இப்படி கை வரணும் அப்படி இப்படின்னு ஆட்டணும் நீங்க அப்படி ஆட்டணும். கம் ஆன் ஸ்டார்ட். அதுக்கு மட்டும் அபய் கிட்ட சொல்லி புஷ்பா மியூசிக் போட்டுப்போம். அதுதான் அப்படியே யோசிப்பான் ஐயோ திரும்ப மீண்டும் இதுனால ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு நம்மள வேற கரெக்ஷன் பண்ண சொல்லுவாங்களே அப்படின்னு யோசிப்பான். இல்ல இல்ல கம் ஆன் பண்ணு. செத்துட்டான் இப்படி பண்ணிட்டு இப்படி அடுத்தது இப்படி பண்ணிட்டு நீ எதுக்கு அதுக்கு எது உடம்பு பண்ற நீங்க நெல் பாலிஷ் சரி அவர் கிட்ட வந்திருக்கணும் நீ கிட்ட வா நீ எடு வா இரு புஷ் இரு இப்படி ஆட்டணும். ஓகே அடுத்தது திரும்பி புஷ்பா இப்படி ஆட்டணும். அப்புறம் பண்ணு கம் ஆன் ஸ்டார்ட். அப்புறம் இடுத்து அப்புறம் இங்க வா இப்படி இப்படி நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் ஓகே பண்ணு அதுக்கே டாடி பண்ணனும் எனக்கு புரியல. நீ என் கூட பண்ணனும். புஷ்பா அப்ப நான் பண்றேன் ஏனர்ல காட்டணும்ல நீ வந்து அதான் நெயில் பாலிஷ் நீங்களா வச்சிருக்கீங்க. நீ கையே கட்டல ஒழுங்கா அது தெரியவே இல்ல. இதுல கண்ணு நம்மளுக்கு தெரியலடா அது நல்லா தான்டா தெரியல நீங்க வீடியோல பாக்கும்போது நல்லா தெரியுது. ஓகே என்னோட நெயில் ஆர்ட் என் மூஞ்சை இப்படி காட்டு இதுதான் என்னோட நெயில் ஆர்ட். ஏனே கல்யாண வீடுக்கா பாதி லைட் எரியுதா அது ஸ்டாக்னன்ட்டு. இது ஃபுல்லாக வந்து எப்படி இருக்குது பாருங்க பந்தல்லாம் போட்டாச்சு நமக்கு இதா பந்தல்லாம் போட்டோம் இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து கோலம் வந்து இருமா கோலம் வந்து இங்கே கீழே வந்து போட்டிருக்காங்க. இப்போ நம்ம அழிக்க போகிறோம். அந்த அம்மா வந்து இது வந்து இது இல்லை அழிக்கணும் தண்ணி ஊற்றி அழிக்கணும். இது என்னமோ பெயிண்ட்மா பெயிண்டா சரி அதுக்குமா அந்த இது கோலத்தோட அச்சு மேல இருக்கு. ஆமா அந்த டப்பா ஒன்று காட்டன் இது பாக்ஸ் வச்சிருக்க மாதிரி எடுத்துன்னு வா. மேல வெள்ளையா இருக்குல்ல அதுதான் கோலம். இந்த ரெட் இது வந்து பெயிண்டா கண்டுபிடிச்சிட்டியா? யா ஓகே என்ன லைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல உன் மூஞ்சி கருப்பாக தெரியுது. நான் எப்படி வந்து எடுக்கிறேன் அப்போயும் நீ கருப்பாக தான் தெரியுற. லைட் இல்லை கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது அங்கெல்லாம் போடக்கூடாது இங்கே தான் போடணும். நான் மகேஷ் ராஜா என் சேனல் என்ன தவிர எல்லாரையும் காட்டின்னு இருக்கீங்க. ஓடு
இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பெரிய கோலமாக போட போகிறோன்னு என்னென்னமோ வாங்கி வச்சுருக்குதுங்க. ஆமாப்பா, போடுப்பா. இது இந்த மாதிரி விதவிதமாக வச்சுருக்குதுங்க. ஏய், இது என்ன கதையாக இருக்குது? என் பொண்ணுக்கு இதுக்கு கோலம் போடணும்ல, என்ன டெய்லியாக போட போகிறேன் அப்படின்னு கேட்குறேன். போடுங்க உட்காந்து. இது போகாது. ஏன் இது போடக்கூடாது? கோலம் போடலாமே நம்ம. அவங்க என்னன்றாங்கன்னா இந்த டிசைன் மாதிரி ஒவ்வொரு சரி இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அந்த டிசைனுக்கு ஒரு பொடி போட்டுருங்க. பொடி போட்டு இந்த டிசைன் அப்படியே இருக்கட்டும், அதை சுற்றி மற்றதெல்லாம் போட்டுருங்க. அப்படியே போட்டுடலாம். அந்த கொம்பு எடுத்து ஓரமா நிக்க வைப்பா. ஏன்பா கொம்பு இப்படி நீட்டிட்டு இருக்கு? அப்பா என்னப்பா அது பந்தக்கால் கொம்புப்பா. அது படுக்க வைல நான் கொம்ப வராருப்பா. மண்ணு மூட்டையெல்லாம் எடுத்துன்னு வராரு. இது பந்தக்கால் தானே. ஹாய், நீ மட்டும் எஸ்கேப் ஆகிட்ட. தம்பி அனுப்பிச்சி விட்டியா? கோலம் போட போகிறாங்க. இப்போ அதுதான் அங்கே தான் பேக் ட்ராப் ஃபுல்லாக. ஒரு 6 நாள் 7 நாளைக்கு யாரும் கீழே துணியே காய போடக்கூடாது. இப்போ என்னப்பா பண்ண நீ? நமக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்தா என்ன, நம்ம போடணும் அவ்வளோதான். உட்காந்து போட்டான்னா, படுத்துக்குன்னு போட்டான்னா, தவழ்ந்து போட்டான்னா. ஆனா இவ்வளோ நேரம் வாய் பேசிட்டு உன்னோட இப்போ நம்மலாம் வெஸ்டர்ன்லயே உட்காந்து பழகிட்டு இந்த டைப்ல அவள்தான். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கலாட்டா சேனல் காலத்தில் பயமா இருக்கு. பொண்ணு கல்யாணத்துக்காக மாமாவே ரோட்டில் வந்து உட்காந்துட்டாருன்னு வச்சிருவாங்க. நானே குத்துட்டு இருக்கேனா? காலையில 5 மணிக்கு பந்தக்கால் டைமிங். நாங்கள் 4:30 எஞ்சி 5 மணிக்கு இங்கே இருப்போம் எல்லாரும். எப்படி மௌலி பாரு என்ன கலாய்க்கிறீங்களா? 12 மணிக்கு எந்திரிச்சேன். வீட்டுல ஃபுல்லா ஆள் இருக்கிறீங்க. நான் துண்டை வெளியே சுத்திட்டு இருக்க முடியுமா? பாத்ரூம் பக்கமே போக முடியல. எப்ப பார்த்தாலும் 24 hours நம்ம வீட்டுல யார் 24 hours பிஸியா இருக்கிறான்னு சொல்லு. நான் தான். நானே வராத எங்க வீட்டுல யாரெல்லாம் பிஸியா இருக்காங்க? 24 hours பிஸி யாருன்னா எங்க வீட்டு டாய்லெட் மட்டும் தாங்க. வேற யாருமே 24 hours பிஸி கிடையாது. எப்ப போனாலும் யாராவது ஒருத்தர் உள்ள இருக்கிறாங்க. எல்லாரும் எதுமோ பண்றாங்க. நீ என்ன பண்ற? அதுதான் வந்து பார்டர் போட்டுங்கற. டிராயிங் கத்துட்டு இருக்கீங்களா? வர மாட்டேன்டாப்பா. நான் என்னப்பா பண்ணிட்டோம்? அதுதான் பண்ணி. இதுதான் கரெக்ட். இது வந்து இந்த அலங்கோலத்தை கோலமா மாத்துறாரு அவரு. இல்ல ஆலிஸ் அக்கா வந்து தான் போட்டது தான் சூப்பரா இருக்குன்னு எல்லாரும் சொல்லணும்னு நான் சூப்பரா போட்டிருந்த மயில அழிச்சிருச்சு. இறக்கமே இல்லாம ஒரு இது இல்லாம வந்துச்சுன்னா எப்படி? ஒரு அலங்கோலமா அந்த கோலத்தை ஒரு ஷேப்பா மாத்தி தராங்களா? ஆமா. என்னக்கா இத்தினோண்டு கோலமா? பெரிய கோலம் போடணும். கரண்ட்டுங்க மூஞ்சில அடிச்சிட போகுதுப்பா. அடிக்காது கரண்ட்லாம் வராதான், எர்த்து தான் வருமா? அதான் எதுவாக ஏற்கனவே எனக்கு அடிச்சுது. சுருன்னு சின்னடா பார்த்தா அந்த ஒயரு. ஃபினிஷ் பண்ணிட்டுமா? இப்போ வந்து என்ன பண்ணுங்க, இங்க ஒரு அச்சு அப்படியே ஒரு அச்சு போடுங்க. கரெக்டா சென்டர் பார்த்து இது கோலமா தெரியுதா மாதிரி. இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு. இப்ப கோலமா தெரியுது. இதுல கையெடு மோனா. இங்க காட்டு. கையெடு மோனா. வாரே வா கரெக்ட். இப்பதான் கோலம் மருந்து இருக்கு. எந்த சூப்ல ஆக்குவேன். அது பாரு சங்குலாம் போடுறாங்க பாரு. சங்கு போடுறாங்க. நீங்க இது பண்ணா இதுக்கு மேல இப்படி ரவுண்ட் வச்சிருங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுங்க. கோல பொடிட்டு இல்ல, நீங்க கம்மியாயிட்டு வந்திருக்கீங்க. இல்ல இருக்கு. கலர் பொடி எல்லாம் நிறைய இருக்கு. கலர் பொடி வாங்கினா ஒரு வெள்ளை பொடி வேணும்ல. ஒயிட் தானே வேணும். மொத்த ஃபேமிலியும்
கோலம் போடுறதுக்காக சந்திரமுகியா மாறி இன்னைக்கு தம்பி கொஞ்சம் செய்யணும் ஆ நோட்டடா தம்பிக்கு வந்து நான் கத்துட்டு நானே போடுறேன்டா. ஐயோ சரியா? பாரு மொத்த குடும்பத்தையும் இறக்கி விட்டா பேபிமா என்ன பண்ணுது ஏடி அதுதான் குச்சி கொடுத்தனே குச்சி குச்சி ஒழுங்காவே குத்த மாட்டேன். டே பாய்ஸ் ரியான் இப்படி நகர்ந்துக்கணும் ஓகேவா கூட எனக்கும். என்ன இது வரையறு யார் நான் பாரு எல்லாருமே மௌலி கூட கோலம் போடாது அக்கா கல்யாணத்துக்காக மௌலி கூட கோலம் போட வச்சிட்டோம் நாங்க ஆ. பண்ணியாடா அப்படி கேட்க கூடாது அதுக்காக இதை பார்க்கும் போது கோலமா தெரியுது எனக்கு மனசு சாந்தி ஆகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாம் கீழே எல்லாத்தையும் முடிச்சுட்டு இது போய் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் முடிஞ்சு செகண்ட் ட்ரெஸ்ல அது மாத்தின்னு வந்துச்சு எங்கிட்ட வந்துட்டு இப்போ சாப்பிட்டாச்சு இப்போ டேவே முடிய போகுது இந்த டே வந்து இப்படி தான் க்ளோஸ் ஆச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு மார்னிங்லேருந்து நமக்கு கல்யாண வீடாக மாறிவிடும் இத்தனை நாள் வந்து கல்யாண வீடுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தோம் நாளைக்கு காலையிலேருந்து பந்தக்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஈவெண்ட் 1 ஈவெண்ட் 2 ஈவெண்ட் 3 உங்களுக்கு 1 by 1 வந்து வீடியோஸ் வந்து கெட்டட் வித் மீ வந்துட்டே இருக்கும் மறக்காம பாருங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானு டங்குன்னு பிரஸ் பண்ணுங்க ஓகே Bye. பாய்